Hey guys, welcome back to our channel Cup of Coffee with Jay and Abhi. This is Abhi. இன்னோட வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி vlog தான் இன்னைக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகுது மார்னிங்ல. நான் வந்து எழுந்து குளிச்சு ரெடி ஆயிட்டேன். இது ஏன்னா வந்து நேற்று நைட்டு நாங்கள் தூங்க போகும்போது வந்து மணி 1:30 ஆயிடுச்சு. ஜஸ்ட் அந்த பேக்ட்ராப் டெக்கரேஷன் ரெடி பண்ணி கிருஷ்ணருக்கு அந்த தொட்டில் ரெடி பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே நேற்று நைட் வந்து செம்ம டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. நான் நேற்று நைட்டு என்ன யோசிச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பக்ஷணமாவது நேற்று நைட் பண்ணி வச்சிடணும்னு யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனால் வந்து நேற்று நைட் ஒன்றுமே என்னால் பண்ண முடியல, அவ்வளோ லேட் ஆயிடுச்சு இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் முடிக்கிறதுக்கே. சரி, அதனால வந்து ஆனால் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெண்டு பக்ஷணம் தான் பண்ண போகிறோம். ஒன்று வந்து தேங்குழல் பண்ண போகிறேன், இன்னொன்று வந்து இது வெள்ளை சீடை சொல்லுவோம் இல்லையா, வெல்லம் போட்டு இந்த சீடை அது மட்டும் தான் ரெடி பண்ண போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் சாப்பிடக்கூடாது. ஸோ அவருக்கு வந்து நான் என்ன யோசிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 முறுக்கு வந்து ஓவன்ல பேக் பண்ணலாம், ஒரு 10 முறுக்கு வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு இப்போ ஸோ ரெண்டு பக்ஷணம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். எப்பவுமே அப்பம் வந்து நான் வந்து எண்ணெயில குத்தி பொரிச்சு எடுப்பேன். இந்த தடவை வந்து குழிப்பணியார கல்லில் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த தடவை நோ வடை எதுவுமே கிடையாது. ஸோ பொரிச்சு எடுக்கிற மாதிரி எந்த ஐட்டம்ஸுமே நான் வந்து பிளான் பண்ணவே இல்லை இந்த வருஷம். ஸோ அதனால வந்து காலையில் இப்போதான் எழுந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்திருக்கேன். கடகடன்னு போயிட்டு எல்லா வேலையும் பார்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து தேங்குழல் தான் பண்ண போறேன். நான் வந்து என்னன்னா இடியாப்பம் ஃப்ளார்லேயே வந்து பண்ண போறேன். இதுதான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 கப்பு வந்து வந்து இடியாப்பம் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப்புக்கு வந்து 1/4 கப் வந்து ஊரத்து ஃப்ளார், அதாவது உளுந்தம் மாவு எடுத்திருக்கேன் நான். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன், பெருங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து பெருங்காயம் உப்பெல்லாம் வந்து தண்ணியில் ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா அது கரைஞ்சி அப்படியே ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிடும் அப்படின்றதுனால. நான் வந்து இப்படி தான் என்னோட ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேருந்து நான் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இதை தான் பண்ணுறேன். அப்புறம் இங்கே வந்து 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் உருக்கி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் முதல்ல பிசைஞ்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி வந்து தெளிச்சு நம்ம வந்து மாவு பிசைஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணியை மொத்தமாக ஒரே டைமில் கொட்டிட்டோம்னு வைங்களேன், மாவு வந்து அப்புறம் நீர்க்காயிடுத்துன்னா நம்ம எக்ஸ்ட்ரா மாவு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் ப்ரப்போர்ஷன் மாறிடும். ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து அதிகமாக பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே எப்போவுமே பக்ஷணம் பண்ணும்போது வந்து அளவளவாக மாவு எடுத்து பிசைஞ்சு அளவளவாக பண்ணோன்னா கரெக்டாக வரும். ஸோ இந்த மாவு பிசையும் போதே நான் சைட் பை சைடு எண்ணெய்க்கும் சூடு பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மாவு வந்து சூப்பராக பிசைஞ்சாச்சு. நல்லா வந்து இப்படி சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும் நம்மளுக்கு மாவு நல்லா. ஸோ எனக்கு கரெக்டாக வந்து ஒரு கப்புக்கு கொஞ்சம் ஒரு கப் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் தண்ணி தான் ஆச்சு எனக்கு. ஸோ கரெக்டாக மாவு வந்து நல்லா பதமாக இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ நான் வந்து தேங்குழல் வந்து அந்த புழியறதுல போட்டு நான் வந்து பேக்கிங் ட்ரே, அதாவது வந்து இந்த ஒரு குக்கி ஷீட்டில் வந்து நான் வந்து முதல்ல புழிஞ்சுக்கிறேன். இதை வந்து நான் எவ்வளோ டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ஹீட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு. எனக்கு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆச்சு எனக்கு பேக் ஆகிறதுக்கு. ஆனால் எனக்கு பேக்கிங் அப்போ வந்து எனக்கு முறுக்கு வந்து அந்த ஷேப் ஹோல்டால் உடஞ்சி தான் வந்தது. பட் ஸ்டில் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துன்னு தான் சொல்வேன். ஸோ ஒரு சைடில் வந்து எண்ணெயிலையும் வந்து கொஞ்சம் ஒரு 10 தேங்குழல் வந்து எண்ணெயிலையும் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துட்டுருக்கேன். ஸோ எண்ணெயில் வந்து சலசலப்பு குறைஞ்சோடனே நம்ம வந்து எடுத்து இது பண்ணிடலாம், அவ்வளோதான். இதுக்கப்புறமா
ஸோ இப்போ நான் வந்து அந்த பேக்கிங்க்கு வச்சதை வந்து நான் எடுத்து இப்போ வந்து செக் பண்ணி பார்த்தேன் நான். ஆக்சுவலி வந்து நான் சொன்னேன் இல்லையா, நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு வச்சேன். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் நல்லாவே மொறு இருந்தது. ஆனால் வந்து நல்லா பெருசாக முத்தாக பிழிஞ்சிருந்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் உதுத்தே வந்து இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா வந்து 10 மினிட்ஸ்க்கு வச்சேன். அது 350 டிகிரி ஃபேரன்ஹைட் தான் வச்சேன். செம்மையாக மொறுன்னு இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கூட நல்லா ப்ரௌன் கலர் வந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணதுக்கப்புறமா. இப்போ வந்து வெள்ளை சீடைக்கு வந்து மாவு ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வந்து வெறும் வானிலையில் லைட்டாக அந்த சூடு பருக்க நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் மாவை. நான் இங்கே வந்து 1 கப்பு மாவு தான் எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு டைமும் இல்லைனா 1 கப்பு நான் கரெக்டாக எடுத்தேன் நான். அதே மாதிரி நம்ம பக்ஷணம் பண்ணுறதா இருந்தால் மிஞ்சளவு கம்மியாக தான் எடுத்துக்கணும். அதை வந்து அந்த மாவை லைட்டாக வறுத்துன்ட்டு நான் வந்து சலிச்சு எடுத்துட்டுருக்கேன். அதோட கூட சேர்ந்து வந்து உளுந்த மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த மாவை நான் வந்து சலிச்சுக்கிறேன் நான் இதோட. அது ரெண்டுத்தையும் சலிச்சு வச்ச அதோடு கூட சேர்ந்து வந்து அதே வானிலையிலே நான் சூடாக இருக்க வானிலையே வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளை எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூனும் அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவை வந்து நான் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் வந்து வறுத்து அதையும் வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடிச்ச ஏலக்காவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு வந்து கட் பண்ணி துருவின வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். அது வெல்லம் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஜஸ்ட்டு வந்து கரைச்சுண்டா போதும். நம்ம கம்பி பாகு வரணுன்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இதை வந்து நான் வந்து கொஞ்சம் ஹீட் மட்டும் பண்ணி கரைச்சின்ட்டேன் நான். ஸோ ரொம்ப திக்காக இருக்குன்னா நல்லா தண்ணி விட்டு கூட கரைச்சிக்கோங்க. ஏன்னா மாவுக்கு நம்மளுக்கு வந்து மாவு சப்போஸ் வந்து உங்களுக்கு வெல்லம் போட்ட பிறகு மாவு பத்தலை, அதாவது பாகு பத்தலைன்னா கொஞ்சம் சூடாக இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு இருக்க தண்ணி வந்து போட்டு இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் போட்டு முதல்ல பட்டரையும் மாவையும் நல்லா வந்து பெசரி விட்டுன்ட்டேன். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வந்து வடிகட்டி இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் எடுத்திருந்த வெல்லம் கரெக்டாக எனக்கு வந்து அந்த தண்ணி நான் கொத்தி கரைச்சிருந்தது வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. அதில் வந்து ஒரு என்ன சொல்ல 3/4 கப்பு எனக்கு வந்து மிச்சமாக இருந்தது. ஸோ மாவு பதம் நல்லா வந்து இந்த மாதிரி பெசஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி சைஸில் பால் தேவையோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். வெள்ளை சீடை உப்பு சீடை பண்ணும்போது மட்டும் நம்ம ரொம்ப மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருட்டி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அது கொஞ்சம் அந்த சலசலப்பு குறையிற வரைக்கும் நம்ம கரண்டி வச்சு திருப்பிடக்கூடாது. திருப்பிட்டோன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. ஸோ அது மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் இந்த வருஷம் வெள்ளை சீடை வந்து நான் வந்து ஓவனில் பண்ணேன். நான் ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான் கண்டிப்பாக வந்து இன்னொரு டைம் நான் ஏதாவது வந்து பக்ஷன் ஏதாவது பண்ணுறப்போ வந்து இந்த வெள்ளை சீடையை வந்து உப்பு சீடையை வந்து நான் எடுத்து போடுறேன். இதையும் நான் பேக் பண்ணப்போ செம்மையாக வந்துருந்தது. பேக்கிங்க்கு டைம் வந்து 350 டிகிரி ஃபேரன்ஹைட்டு. அதே 20-30 நிமிஷம் ஆச்சு எனக்கு பேக் ஆகிறதுக்கு. ஆனால் டேஸ்ட் வைஸ் எனக்கு எந்த மாற்றமும் தெரில, அவ்வளோ சூப்பராக இருந்துன்னு சொல்லலாம். ஏர் ஃப்ரையரில் கூட இன்னும் நல்லா வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் இதில் தான் நான் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பக்ஷனம்லாம் முடிச்சுட்டு நான் வந்து எனக்கு மார்னிங்லேருந்து நான் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால வந்து எனக்கு பெருசாக தளிகை வேலை இல்லை. நான் வந்து பாப்பாவுக்கும் இவருக்கும் மட்டும் ஒரு சாதம் மட்டும் ஏற்றிட்டேன், அவ்வளோதான். சாதமும் ஒரு காயும் மட்டும் பண்ணி கொடுத்துட்டேன், அவ்வளோதான். ஸோ மதியானம் அவங்களும் தயிர் சாதம் தான் சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு எதுவும் பெருசாக கிச்சனில் அந்த டைம் வேலை இல்லை. பட் எனக்கு பக்ஷனம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாசல் தெளித்து வந்து கோலம் போட்டேன். கோலம் தான் போட்டேன். எனக்கு தெரிஞ்ச கோலம் இவ்வளோ தான். எனக்கு வந்து பெருசாக கோலம் போட தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் எப்போவுமே போடுவேன் நான் வாசலில். இந்த வந்து கிருஷ்ணர் பாதம்லாம் வச்சு போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து இந்த வாசல் தெளித்து கோலம் போட்ட பிறகு வந்து நான் வந்து குழந்தை பிறந்த வருஷத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நான் பாப்பாவோட காலை தான் நாங்கள் வந்து அச்சு வைக்கிறோம் நாங்கள் ஒரு வருஷமே. ஸோ அவள் எத்தனை வருஷத்துக்கு அவள் வைக்கணும்னு நினைக்கிறாளோ அத்தனை வருஷம் நாங்கள் தாராளமாக அவளை வந்து வைக்க விடுவோம். ஏன்னா அவள் தான் எங்காத்தில் பொறுத்த வரைக்கும் அவள் தான் வந்து கிருஷ்ண ரூபத்தில் வந்திருக்க குழந்தை அப்படின்னு நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுவேன் நானும் இவரும். ஸோ அதுதான் இப்போ வந்து அவள் வந்து பாதத்தை வந்து வைக்க சொல்லி வச்சுட்டு இருந்தோம். அவள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி வச்சா. அவள் லாஸ்ட் இயர் கூட வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணலை எங்களுக்கு வைக்கிறதுக்கு. அப்படியே கிருஷ்ணர் கால் வந்து டான்ஸ் ஆடினே வந்து போனார் எங்கள் ஆற்றுக்குள்ளே. இந்த வருஷம் ரொம்ப அழகாக வச்சது குழந்தை. அது வந்து சொல்ல மனசுக்கு நிறைவாக வந்து எனக்கு வந்து கிருஷ்ணர் ஆற்றுக்குள்ளே வந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ இப்போ அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் நானும் இவரும். இப்போது
ஸோ இப்போ நான் வந்து டைம் லேப்ஸில் வந்து நான் என்னோடய ஒர்க் அன்றைக்கி எப்படி இருந்ததுன்றதை காட்டுறேன். உண்மையிலுமே இந்த டைம் லேப்ஸில் எப்படி இருக்கோ, எவ்வளோ வேகமாக பண்ணின்னு இருக்கேனோ அதே வேகம் தான் எனக்கு காலையிலேருந்து அன்றைக்கி நைட்டு 11 மணி வரைக்கும் எனக்கு அதே வேகத்தோடு தான் நான் இப்போ வந்து போயின்னு இருந்தேன். நான் அன்றைக்கி யூஸ்வலாகவே வந்து கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி இல்லை ஏதாவது ஒரு பண்டிகைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே காலில் சக்கர கத்தின்னு சுற்றுற மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே முன்னாடி நாளே வந்து பிளான் பண்ணி பக்ஷணம் பண்ணிவிடுவேன். இதில் பக்ஷணமும் வந்து காலையில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே வந்து ஜாம் பேக்டு அந்த காலைல 6 மணிக்கு நான் வந்து எழுந்தேன். நான் எழுந்ததுலேருந்து எனக்கு நைட்டு அந்த பூஜையை முடித்து நம்ம எல்லோரும் சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு இதே வேகத்தில் தான் போச்சு. நான் அதுதான் உங்களுக்கு இங்கே வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோடில் காமிச்சிருக்கேன். Something like that. Okay, so we are going to explain to Krishnamachi in such a way like Krishnamachi, this is the time you already woke up. Now is the time you need to take bath. That is good for you as well as good for others, right? Yeah. So that's why we are speaking to Krishnamachi. We are telling Krishnamachi, can you please come to take bath? Then Krishnamachi take bath. Then we need to do is Krishnamachi has to make a dress, right? So we are going to tell Krishnamachi, you have a beautiful dress, and look at the dress, how dress you have, what kind of dress you have, which one you like. So we are going to tell Krishnamachi like show the dresses to Krishnamachi only with songs. Okay. So we are going to tell to Krishnamachi, and Krishnamachi is going to wear different dress. Then there is one more big thing, right? Even though you put a lot of makeup, even though you put a lot of dress, but still there is something you need for protection. Okay, for protection, today why mama did put in the back of your ears? You know that? That is for protection. Okay, so that's what we call as a kapi belt. Okay, that means we need to put a kapu for Krishnamachi to make sure he is protected. When he is safe, then only he can save people, right? So that's what we call like that. We are going to sing some songs to protect Krishnamachi. Okay, so next thing is, what we are going to do? We are going to food to Krishnamachi. Amma prepared everything, right? These are Krishnamachi's favorite. What is Krishnamachi's most favorite? You know that. Because Diksha also loves that. He usually take from this pot and eat, right? What it is? Butter. Who loves butter? Krishnamachi. And who else loves butter? Diksha. Yeah, correct. So, Krishnamachi, we are going to give butter for Krishnamachi, and we are going to give all food. But I forgot one thing. When we give a bath to Krishnamachi, how you take bath? You take bath with water and soaps, right? Krishnamachi don't know what is soap. So Krishnamachi don't like soap. Okay, so what we are going to do, we are going to give a bath in a milk. Okay, first milk. Then what we are going to do, we are going to give a bath in a, it's like a holy water, okay, purified water. Okay, okay. So we are going to give a bath in milk. We are going to give a bath in like a fragrance water. Okay, we are going to give a bath in a fragrance water. Do you want to smell that? Yeah. Smell this water. Smell good, right? What kind of smell it is? Milk. Not milk. Kind of a rose water. This is the water from rose. Okay, so this is a rose water. And there's a milk. And there's a curd. We are going to give a bath to Krishnamachi using curd. Yeah. Curd means yogurt, right? Yeah. So that's one. I love yogurt. Yeah. So the next thing we are going to give a bath to Krishnamachi using chandan. Okay, chandan means. Wait. So we are going to give bath. We are going to make Krishnamachi dress, and we are going to give food to Krishnamachi, right? Then the final thing, what Krishnamachi has to do? I think To sing. sing. Okay, that is we are going to do. What Krishnamachi is going to do? Krishnamachi is a naughty boy. So what he has to do? He has to play a lot. Yeah. Right? So he has to go to play. So for that, we are going to tell Krishnamachi, this is the time you can play. But you know that we go to temple, right? Okay. You know that there are different temples in this world. There are a lot of temples in the world. Okay.
but every temple have a history. Okay, so every temple, for example, if you go to this Balaji temple, you know this Balaji temple, right? Where you like, what you like? You eat sweet pongal, remember? Yeah, you love that, right? So there you can eat sweet pongal. So that, like that temple, there are a lot of temples. Okay, in India there are lot of temples are there. But for us, the greatest temple is how many temples you know? 1, 2, 3. You know Balaji temple, you know Guruvayurappan temple. These are the two temples you know. Okay, in India, Krishna Homachi. Do you know how many temples Krishna Homachi have in India? 108. That's too much, right? 108 temples Krishna Homachi have. So what we are going to do is, we cannot sing song for all the 108 temples, right? So that's why we choose only 12 temples and we are going to sing for those 12 temples. Okay, so that's what we are going to do. So that is called Koil Tirumali. Okay, so once we did everything, then finally we are going to pray to Machi and celebrate the birthday. Yeah, and finally what we are going to do is, we are going to eat the same snacks Krishna Machi like. ஸோ தீபாவளிலாம் காமிச்சிட்டு பெருமாளுக்கு வந்து எல்லா பாசுரம்லாம் படிச்சுட்டு பெருமாளுக்கு வந்து பெருமாளை நல்லா ஆத்ம திருப்தியாக சேவித்தோம் அன்றைக்கி. சேவிச்சு இதுதான் நான் வந்து அன்றைக்கி பண்ணியிருந்தது. பக்ஷணம், தேங்குழல், வெள்ளை சீடை, உப்பு சீடை, பேக்டு அண்ட் பொரிச்சது ரெண்டுமே பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து குழி பனியா இது அப்பம், அப்புறம் பருப்பு, இது என்ன கேப்சிகம் போட்டு சாம்பார், ஆற்றுல ஒரு கொத்தின தயிர், அவல் பாயசம், சாதம், அவியல், பீன்ஸ்காய், அப்புறம் ரசம். இதுதான் வந்து அன்றைக்கி வந்து தளிகை இதுதான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி எப்போவுமே ஒரு வருஷமே வந்து நான் கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிறது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு வருஷம் கிடையாது, எவ்ரிடே நான் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறது வந்து, நிறையா பேர் உலகத்தில் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறா, அவள் எல்லாருக்கும் சீக்கிரமாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு தான் நான் எப்போவுமே வேண்டிப்பேன். இந்த வருஷமும் அதே ப்ரேயர்ஸ் தான் நான் வந்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா உலகத்தொட்டு சீக்கிரமாக போகணும் அப்படின்றது இப்போ ஆட் ஆன ஒரு ப்ரேயர். இதுதான் நான் அன்றைக்கி வந்து வேண்டினேன். ஸோ பூஜையெல்லாம் முடித்த பிறகு உங்களுக்கு அதை ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி காட்டுறேன். பூஜை பண்ணதுக்கப்புறம் என்னோடய வந்து கிருஷ்ணர்லாம் எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் கிருஷ்ண ஜெயந்தியில் வந்து இந்த ஒரு பேசினட் நான் ரெடி பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து இந்த குட்டி கிருஷ்ணரை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய தொட்டில் அலங்காரம் வந்து இப்படி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து
அத்தனை கிருஷ்ணரும் அழகா இருக்கார். ஆக்சுவலி வந்து என்கிட்ட இருக்கிற விக்கிரகத்துக்கு வந்து என்னால் ட்ரெஸ் வந்து கரெக்டாக தைக்க முடியல. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த நகையே வந்து நான் நகை மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் போட்டு வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து நான் மாலை வந்து தட்டினேன், அதாவது கோத்த மாலை. ஸோ அது கரெக்டாக இருக்குல்ல, அழகாக ஆட்டினா அழகாக ஆடுறது. ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே வந்து கிருஷ்ண ஜெயந்தி செட் பண்ணதுனால வந்து திக்ஷா பாப்பா வந்து இங்கே அவளோட செட்டிங் பண்ணிவிட்டு அவளாவே இங்கே கோலம் போட்டுட்டு அவள் கால் அச்சு அங்கே வச்சுட்டு வந்திருக்கா இல்லையா. ஸோ அதனால் இப்போ இங்கே வந்து கை அச்சு அப்பயே கேட்டா ஐ வாண்ட் டு கீப் மை ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னா. அப்புறம் என்கிட்ட மாவு வாங்கிட்டு இங்கே வந்து அழகாக அவளோட பிரிண்ட்டு கை அச்சுலாம் போட்டு பதிச்சு வச்சுருக்கா. அவளே சொல்கிறாளா என்னென்ன பண்ணியிருக்காங்க. கோ அண்ட் ஷோ தேர். Go and tell what do you need to tell? Look guys, I put Balaji Machi, Mama Machi, Mama Machi. So what else? யா அவ வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கான்னா அவளுக்குன்னு அவளோட ஃபேவரட் உமாச்சி வந்து பெருமாளும் ஹனுமான் உமாச்சியும். நான் நேற்று விவேக் ஃப்ளவர்ஸ் அந்த ஷாப்பிங்லேயே சொல்லியிருப்பேன், அது வந்து வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. Balaji Machi, another Hanuman. யா பாலாஜி உமாச்சி நான் ஹனுமான் உமாச்சி அங்கே வச்சுருக்கா. அதே மாதிரி வந்து நாங்கள் அங்கே வந்து கிருஷ்ணருக்கு வந்து நந்தவனம்லாம் செட் பண்ண மாதிரி இவ அங்கே அழகாக செட் பண்ணியிருக்கா. எங்களதோட இவளுது ரொம்ப 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 ப்ரிட்டியாக இருந்தது. அதுதான் இங்கே வந்து செட் பண்ணி வச்சுருக்கா. ஃபுல்லாக அழகாக வந்து செட் பண்ணி வச்சுருக்கா. ஸோ இதை மட்டும் உங்கள்கிட்ட காட்டணும்னு எனக்கு தோணிட்டு, அதனால தான் இதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய அட்டையர். மடிசார் தான் கட்டிகிட்டு இருந்தேன். என்னோடய சீமந்தத்தோட புடவை கழுத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆரம் மட்டும் போட்டுட்டேன். வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நெத்தி சுட்டி வச்சுருந்தேன், கிளாஸ் பேங்கிள்ஸ். இதுதான் என்னோடய அட்டையர். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். Until then it's bye from Abhi. Take care. Bye. Bye-bye to Diksha House. Bye-bye to Abhi channel. Okay, like Like